ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீர தீர சூரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாவம் மனுஷன் என்ன பண்ணாருன்னு தெரியல, எந்த படம் வந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இழுத்துக்கிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்த வீர தீர சூரனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருந்தது. ஒரு வழியாக அந்த படம் ஈவினிங் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடிச்சு பிடிச்சி ஏதோ படத்தை பார்த்து வெளில வந்தாச்சு. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். விக்ரம் அவர்கள் வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மனுஷன் வந்து உடம்பு வருத்த மட்டும் தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்லேயே கொண்டு போயிட்டாங்க. ஆக்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவருக்கு வந்து தெளிவாக வரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங். தரமாக பிரித்து மேயக்கூடிய ஒரு ஆக்டிங். அப்புறம் கமர்ஷியலாக ஹீரோவாகவும் சாமி, தில், தூள் இந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்கள்லாம் கம்பல்சரி வந்து அந்த டைமில் கிட்டான படங்கள். ஸோ அந்த மாதிரியான ஜேர்னலில் அந்த மாதிரியான ஒரு விக்ரம் ஷேடை கொண்டு வந்திருக்காரு மிஸ்டர் அருண்குமார் அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சித்தா, அதுக்கு முன்னாடி சேதுபதி படங்களை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படம் அப்படி அமைஞ்சிருக்கா, அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவீங்க. வெயிட் பண்ணதுக்கு தரமான ஒரு செய்தியாக கொடுத்துருக்காங்க. விக்ரம் அவர்களை ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. மனுஷன் எந்த படம் நடித்தாலும் அந்த படத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஏதாவது பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. இந்த படத்தில் வந்து விஜய் சூர்யா, துஷாரா, சுராஜ் இப்படின்னு நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் நைட் நடக்கக்கூடிய ஒரு மூவி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைதி படம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1க்கு முன்னாடி பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ட் 1க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து உண்டாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா அந்தளவுக்கு பார்ட் 2 அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். விக்ரம் அவர்கள் வச்சு ஒரு பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு மதுரையில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் அவங்களோட மகளும் வந்து காணாமல் போகிறாங்க, இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் வந்து பெரிய அதிகாரியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வைக்கப்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஊருக்கே பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அவருக்கு மகன் தான் சுராஜ். ஸோ அந்த டைமில் வந்து ஊருக்குள்ளே ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அந்த திருவிழா டைம்லேயே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யாவுக்கும் அந்த பெரியவருக்கும் ஒரு முன் பகைகள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவரை போட்டு தள்ளியே ஆகணும், இவரை வந்து என்கவுண்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவங்க மகனையும் என்கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சூர்யா வந்து ஸ்கெட்ச்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஸோ அந்த டைமில் இது கொத்தா வந்து மாட்டுது இந்த கேஸும். ஸோ கண்டிப்பாக இதை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரியவருக்கும் தூரத்து சொந்தமான நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடப்படுறாரு. ஸோ ஹெல்ப்புக்கு வந்தாரா, வந்து பெரியவங்களை காப்பாற்றினாரா, இல்லை வந்து விஜய் சூர்யா வந்து இவங்களை போட்டு தள்ளினாரா இப்படின்ற கதை வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸை பற்றி இப்போ பார்த்துடலாம். ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ப்ளஸ் தான். சியானோட ஆக்டிங் ப்ளஸ் தான், விஜய் சூர்யா ஆக்டிங் ப்ளஸ் தான். இந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் தான் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லணும். மைனஸ் அப்படின்னு சொல்கிறது லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் தூக்கிட்டு வந்துருவாங்க இந்த படத்தை வந்து லேக் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து அதை நம்பாதீங்க. லேக் இருக்க தான் செய்யுது, ஆனால் அதையும் வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யார் என்னென்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கதையோட சுருக்கத்தை வந்து நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சொல்லக்கூடிய ஒரு நார்மலாக இருந்தாலும் அது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக அமைஞ்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்த்து வாட்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தரமாக மனுஷன் நடித்து கொடுத்துருக்காப்புல. 13-14 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து சிங்கிள் டேக்கில் எடுக்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. ஸோ அந்த காட்சி வந்து பாருங்கள், படம் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காட்சி இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்குது. லேக்னு சொல்லக்கூடிய சில காட்சிகளை தவிர படங்கள் வந்து இன்னும் ஒர்த்தாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்பவே இன்னல்களுக்கு பின்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.